அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முத்துவோட ஃப்ரெண்டு வந்து பார்ட்டி வச்சாங்க இல்லையா? ஸோ, அதில வந்து முத்து வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வராங்க. மீனா இருந்துட்டு, "நான் எவ்வளவோ வேண்டாம் வேணான்னு சொன்னேன். நீங்க இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க." அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "இல்ல மீனா, நான் கொஞ்சம் தான் குடிச்சேன்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. "கொஞ்சம் குடிச்சாலும் இப்படி நிக்க முடியாத அளவுக்கா போகும்?" அப்படின்ற மாரி திட்டுறாங்க. அதுக்கு அண்ணாமலை அப்ப வந்துட்டு, "நீ இன்னும் திருந்தவே இல்லையாடா? ஏன்டா கொஞ்ச நாள் நல்லா தானே இருந்த. மறுபடியும் ஏன் இந்த பழக்கம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லப்பா, என்னைய மன்னிச்சிருப்பா. என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஃபாரின் போறான். அடுத்து அவன் எப்போ வருவான்னு தெரியாது. உங்கள எல்லாரையும் நான் மிஸ் பண்ணுவேன். அதனால அதனால தான் இந்த பார்ட்டி வைக்கிறேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிக் குடுத்தான்ப்பா. அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "அவன் குடுத்தா நீ எங்கடா போச்சு அறிவு? நீ எதுக்குடா குடிக்கிற?" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அப்பா கேட்குறாங்க. அதுக்கு "கொஞ்சம் தான்ப்பா குடிச்சேன். அவங்க தான்ப்பா மறுபடியும் குடுத்துட்டே இருந்தாங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "நீ திருந்தவே மாட்ட." அப்படின்னவும் விஜய் வந்து சொல்றாங்க, "அவன் என்னைக்கு திருந்துனா? 1 மாசம் நல்லா இருப்பான். 10 நாளுக்கு இந்த மாரி தான் பண்ணுவான். இனி ஆரம்பிச்சுட்டானா, தொட்டுட்டானா இனி விடவே மாட்டான். இனி டெய்லி இதே மாரி தான் ஏதாவது ஒரு கூத்து நடந்துட்டுருக்கும்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்நேரம் ரோஹிணி வராங்க. "நானாவது ட்ரிங்க்ஸ் தான் பண்ணிட்டு வரேன். இங்க ஒரு சிலரு பெரிய முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சிட்டு இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "நீ யார சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இந்த பார்லர் அம்மாவ தான் சொல்றேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. பார்லர் அம்மாவோட அப்பா மலேசியால இல்லவே இல்ல அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாங்க. "அது எப்படி உனக்கு தெரியும்? குடிச்சிட்டு எதையாவது ஒளராதீங்க முத்து." அப்படின்ற மாதிரி ரோகிணி கேட்குறாங்க. "எப்பா எங்க ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க. ஏன் ஒரே ஊர்க்காரங்களா இருந்தாலும் கூட, பக்கத்து ஊரா இருந்தா கூட நம்ம விசாரிப்போம். நான் படிச்ச ஸ்கூல் இப்படி இருக்கு. நான் வேலை பார்த்த இடம் இது. இவங்க என் சொந்தக்காரங்க. இவங்கலாம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இந்த பலமாவுக்கு அவங்க ஃபாரின்லேருந்து மலேசியாலேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே எப்படித்தான் பல்லு வலி வந்துச்சோ தெரியல, பல்லு வலி வந்துருச்சு. இதுலேருந்தே தெரியலையா? இந்த பார்லர் அம்மா வந்து பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்க அப்படின்னு, அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. எனக்கு உண்மையாவே பல்லு வலி தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன ரோகிணி இப்படி சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க தேங்காவ நல்லா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு முன்னாடி பல்லு வலிக்குன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? அது மட்டும் இல்லாம, நீங்க டாக்டர் கிட்ட போகும்போது பல்லு வலி இப்ப குறைஞ்சிருச்சு, பல்லு வலி இல்ல அப்படின்னு தானே சொன்னீங்க. அது எப்படி சடனா வந்துச்சு? உடனே போயிருது பல்லு வலி அப்படின்ற மாதிரி ஸ்ருதி கேட்குறாங்க. அப்பதான் விஜயாவுக்கு டவுட் வருது. என்ன இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லாம இருக்கிற? நீ உங்க அப்பா கிட்ட ரூ. 30,00,000 வாங்கி குடுத்திருந்தேன்னா, இப்ப இவங்க இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டுருக்க மாட்டாங்களா? எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. இப்ப என்ன அவங்க இன்னும் அவங்க போலல்ல. இங்க தானே இருக்கிறாங்க. மறுபடியும் கூட்டிட்டு வா. அவங்க கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. உடனே ரோஹிணிக்கு வந்து இங்க மரண பீதி அப்படியே கிளப்புது. உடனே அவங்க சொல்றாங்க, "எதுக்கு இப்படி ஆளாளுக்கு என்னைய போட்டு டார்ச்சர் பண்றீங்க? ஒரு ஏமாந்து ரூ. 30,00,000 ஏமாந்ததுனால தானே இப்ப எல்லாருமே என் மேல சந்தேகப்படுறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 3 நாள்ல உங்களுக்கு அந்த பணத்த நான் வந்து எங்க அப்பா கிட்ட வாங்கி குடுத்துர்றேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சித்தி கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு ரூம்குள்ள அழுதுட்டே போயிடுறாங்க. இப்போ இந்த சீன் முடிஞ்சிருது. சித்தி கிட்ட வந்துட்டு 3 நாள் தான் டைம். அதுக்குள்ள அவன எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு வேற வழியே கிடையாது. எப்படியாவது கோயில்ல இருக்கிற சிசிடிவிய வந்து நம்ம எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு சத்யா வந்து ஹெல்ப் பண்ணா தான் நம்ம அந்த சிசிடிவி வந்து எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சித்தி சொல்றாங்க. எப்படியாவது அவன பேசி எனக்கு அந்த வீடியோ எடுத்து குடு. அவன எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு குடுத்த அப்படின்னா தான் நான் வந்து வீட்ல அந்த பணத்த குடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.